Hi, welcome to Veranda Race English is Easy. So, நான் English is easyன்னு சொல்லி உங்களை ஒரு ஆங்கர் பண்ணியே இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோட ஒரு வீடியோஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ப்ராப்ளம்ஸ் வரும், என்னென்ன இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, டிஃபிகல்ட்டி இருக்குன்னு அதை தேடி 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 அந்த மாதிரியான வீடியோஸாக தான் நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற vocabulary வீடியோ பார்த்தீங்கன்னா synonyms for fat and deep. ஸோ ஃபேட்டுங்கிறதுக்கு சில சினானிம்ஸும் டீப் அப்படிங்கிறதுக்கு சில சினானிம்ஸும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஒரு ஹையர் லெவல் டஃபர் லெவலில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மெயின்ஸில் ஸோ மேம் ஒரு பேங்கிங்காக இருந்தால் மேம் எனக்கு என்ன மேம் சினானிம்ஸ் அப்படின்னு கேட்க மாட்டீங்க. ஆனாலும் நான் சொல்லிடுறேன், ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் உங்களுக்கு சினானிம்ஸ் கொஷின்ஸ் வரலாம், இல்லைன்னா ஒரு ஃபில்லர்ஸாக வரும் பொழுது அங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸு சினானிம்ஸ் தெரிஞ்சால்தான் உங்களால் எடுக்க முடியும். நீங்கள் வந்து அந்த இடத்துல ஃபேட்டு இல்லைன்னா டீப்புனுங்கிற இதை கெஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் அதோடைய சினானிம்னு அது தெரிஞ்சாதான் உங்களால் நாங்கள் கொடுத்துருக்குற ஆப்ஷனை எடுக்க முடியும். அதனால் இந்த நாலேஜ் உங்களுக்கு தேவை. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு என்னை கேட்குறத வச்சு தான் நான் வந்து ஒரு வீடியோவும் நான் போடுறேன். ஸோ இதை வந்து பாருங்கள். அண்ட் நாங்கள் அண்ட் இதில் இன்னொரு பெரிய விஷயம் உங்களுக்கு என்னென்னா, நாங்கள் கொடுத்துருக்கிற லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் செஞ்சு இதில் இருக்கிற அசைன்மெண்ட்டையும் நீங்கள் செய்யலாம், ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்னால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு ப்ரிலிம்ஸோ இல்லை டயர் 1 கேண்டிடேட்டாக இருந்தால் அடுத்த லெவலான பர்ஃபார்மன்ஸ்க்கு யூஸ் ஆகும். இல்லை நீங்கள் இப்போ மெயின்ஸை இல்லைன்னா டயர் 2 கிளியர் பண்ணாலும் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆனாலும் இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஈஸியாக எடுக்கலாம். ஓகே, ஸோ வாங்க நம்ம சினானிம்ஸ் ஃபார் ஃபேட் அண்ட் டீப் பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஃபேட்டுக்கு கொடுத்துட்டேன். Divide the following synonyms of fat into the proper groups. இப்போ புரியுதா நான் ஏன் இதை எடுக்கிறேன்னா, ஃபேட்டுங்கிற வேர்டுக்கு சினானிம்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் அந்த எல்லா வார்த்தையையும் எல்லா ஃபேட்டுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இஸ் இட் கிளியர்? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான என்னுடைய ஒரு டெமோவே நான் சொல்லலாம். ஸோ அப்போ வந்து நான் சொல்கிறது வந்து சம்வேர் அரவுண்ட் 20 இயர்ஸ்க்கு முன்னால் ஒரு இன்டர்வியூவில் போகும்போது என்னை டெமோ கொடுக்க சொன்னாங்க. ஸோ அவங்க கொடுத்த மெட்டீரியலை வச்சே நான் டெமோ கொடுத்துட்டே இருந்தேன். அதில் ஒரு இடத்துல வந்து டேஷ் பப்பின்னு இருந்துச்சு. ஓகே, டேஷ் பப்பி இருந்துச்சு. நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அதில் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல நான் நியூபைல்னு ஒரு புது வேர்டு இருந்துச்சு, நியூபைல் அப்படின்னு. ஆனால் அந்த நியூபைல் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல் கேர்ளுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், பியூட்டிஃபுல் பப்பிக்கு யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? பின்னால் தான் அது தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி தான். ஏன்னா என்னையே நிறைய பேர் நீங்கள் கேட்பீங்க இல்லையா, மேம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்னா, இப்போ இந்த எப்போ பாருங்கள் 20 இயர்ஸ்க்கு முன்னால் நான் பார்த்த அந்த நியூபைல்ங்கிற வேர்டை இங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் நான் ஏன் சொல்கிறேன், vocabulary நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்னால் மறக்கவே முடியாத ஒரு லேர்னிங் அது. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாஸ் டெஸ்ட்லேயோ இல்லைன்னா ஒரு ரீடிங் காம்ப்ரஹென்ஷனுடைய சினானிம்ஸ்லையோ இது உபயோகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல என்ன மாதிரியான வார்த்தை யூஸ் பண்ணணும் தெரியணும். அதுக்கு தான் இந்த vocabulary செஷன். டப்பி, காப்புலண்ட், பாட்ஜி, பாட்பெலட். நான் சொல்ல போகிறதுல நம்ம எக்ஸசைஸ் செய்ய போகிறோம். ப்ளம்ப், portly, obese, paunchy, rotund, chubby, distended, overweight, flaccid, flabby, bloated, stout, puffy. Okay, so I have given around 15 words for fat அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு 15 கொடுத்துருக்கேன். இதில் நிறைய பேருக்கு வந்து ஸ்டவுட் தெரியலாம், ஓவர்வெயிட் தெரியலாம், இல்லைன்னா என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். எவ்வளோ வேர்ட்ஸு நீங்கள் கற்றுக்குறீங்க, இதில் கற்றுட்டீங்கன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் செய்யலாம். ஓகேவா? ஸோ பிக் அவுட் 2 words that describe a fat stomach. See,
நான் ஒரு 15 வேர்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகே, 15 வேர்ட்ஸில் இப்போது ஏதோ 2 வேர்டு தான் ஸ்டமக் ஃபேட்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறேன் புரியுதா? ரீடிங் காம்ப்ரஹென்ஷனில் அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, யாரான ஒருத்தரை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஃபேட் ஸ்டமக்குன்னு. அதுக்கு இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் சினானிம் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி அதர் வேர்ட்ஸும் ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் எடுக்கணும். ஸோ பிக் அவுட் 2 வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் அ ஃபேட் ஸ்டமக் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகே, ஸோ கரெக்டான ஆன்சர் bloated and distended. ஸோ bloated distended அப்படின்னு சொன்னால் ஃபேட் ஸ்டமக், அதாவது மேபி மற்றபடி அவர் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கலாம். நீங்கள் சில பேரை பார்த்துருக்கலாம். ஐ ஷுட் ஹவ் given a picture. ஓகே, ஸோ சாரி ஐ டென்ட் கிவ் அ பிக்சர். ஸோ அந்த ஸ்டமக் மட்டும் பெருசாக தனியாக நம்ம தமிழில் தொந்தின்னு சொல்லுவோம், அதுதான் bloated distended. Is that clear? So obese, paunchy இதெல்லாம் வந்து வேறு விதமான குண்டாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக PDF டவுன்லோட் பண்ணி 2-3 டைம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். நீங்கள் அதை என்ன செய்யணும்னா எடுத்து எழுதுங்க. ஓகே, இப்போ வாங்க செகண்ட் எக்ஸசைஸ். பிக் அவுட் 4 வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் சீக்ஸ் ஆர் ஃபேஸ். ஓகே, see for example beautiful இருக்கு. ஸோ பியூட்டிஃபுல் கேர்ள் சொல்லலாம், ஆனால் பியூட்டிஃபுல் ஃபேஸை சொல்ல மாட்டோம். ப்ரிட்டி ஃபேஸ், ப்ரிட்டி கேர்ளை விட ப்ரிட்டி ஃபேஸ். ஸோ ஃபேஸை மட்டும் அழகுன்னு சொல்லும் பொழுது ப்ரிட்டி இஸ் கரெக்டான ஒரு வேர்டு. ஸோ அந்த மாதிரி இப்போது ஒரு சீக்ஸோ இல்லை ஃபேஸ் மட்டும் ஊதி இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு முகம் மட்டும் நல்லா குண்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு உரிய 4 வார்த்தைகள் கேட்குறாங்க. ஸோ எதெல்லாம் அந்த 4 வார்த்தை பாருங்கள். ஓகே, plump, podgy, puffy, chubby. Is that clear? So plump, podgy, puffy, chubby. அதாவது puffy eyes ன்னு சொல்லலாம். ஓகே, puffy cheeks ன்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அதை வச்சு சொல்கிறேன். ஓகேவா? அதாவது தூங்கி எழுந்தால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண் வந்து கொஞ்சம் வீங்கி எழுந்திருப்பாங்க. அப்போ அதை என்ன சொல்லுவோம்? பஃபி ஐஸ். பஃபி பாடின்னெல்லாம் சொல்லக்கூடாது, பஃபி ஹேண்ட் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பஃபி ஐஸ். ஃபேஸில் இருக்கக்கூடியது ஏதான வீங்கி இருந்துச்சுன்னா அப்போது நம்ம வந்து வீங்கி இருந்தாலும் இல்லை குண்டாக இருந்தாலும் பஃபி, பிளம்ப், பாட்ஜி, சப்பி. சப்பி சீக்ஸ் கேட்டிருக்கீங்களா? சப்பி சீக்ஸ். குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக சப்பி சீக்ஸ் இருக்கும். ஸோ சப்பி பாடின்னு சொல்ல மாட்டோம், சப்பி சீக்ஸ். இஸ் தட் கிளியர்? ஸோ வாங்க அடுத்த எக்ஸசைஸ்க்கு போகலாம். பிக் அவுட் 2 வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் ஃப்ளஷ் ஹேங்கிங் டவுன். அதாவது சில பேருக்கு டபுள் சின் இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஆர்ம்ஸில் வந்து நிறையா சதை தொங்கிட்டு இருக்கலாம், இல்லைன்னா அங்கங்கே அதாவது நம்ம இதில் வந்து தமிழில் வந்து ஊழச்சதைன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஊழச்சதை, அதாவது அங்கங்கே சதை தொங்கிட்டுருக்கும், அந்த மாதிரியான குண்டு. ஓகே, சில பேர் வந்து நல்ல ஹைட்டு வெயிட்டு நல்லா ஸ்டிஃபாகவே குண்டாக இருப்பாங்க, அது வேறு. இது வந்து அங்கங்கே, அதாவது சில பேருக்கு கையில் மட்டும் எக்ஸ்ட்ரா சதை இருக்கும், இந்த சின்னில் எக்ஸ்ட்ரா சதை இருக்கும். ஓகே, இல்லைனா காலில் கூட அந்த காஃப் மசில் எக்ஸ்ட்ரா, அதாவது அந்த ஆடிட்டுருக்கும். இதை தான் வந்து ஊழச்சதைன்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான வேர்டு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் B&E, flaccid and flabby. ஸோ flaccid, flabby அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழில் சொல்லக்கூடிய ஊழச்சதை, அதாவது அங்கங்கே சதை தொங்கிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்கு flaccid or flabby இதுதான் ரைட்டான வேர்ட்ஸ். ஓகே, ஸோ எனிவே ஐ திங்க் ஐ ஷுட் ஹவ் கிவன் சம் பிக்சர்ஸ் உங்களுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் இதுக்கெல்லாம் பிக்சர்ஸ், இதை ஷார்ட்ஸில் நான் பிக்சர்ஸோடு போட்டுடுறேன். ஓகேவா? ஷார்ட்ஸில் நான் பிக்சர்ஸோடு போட்டுடுறேன். இதை நீங்கள் எக்ஸசைஸ்க்கு வச்சுக்கோங்க. ஓகே,
கண்டிப்பாக எல்லாருக்குமே இதை விட ஷார்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. நான் அதை ஐ கம் அப் வித் த ஷார்ட்ஸ் வித் பிக்சர்ஸ். ஓகே, பிக் அவுட் 2 words that describe a protruding stomach. நம்ம விநாயகர் மாதிரிங்க, தனியாக விநாயகருக்கு எப்படி ஒரு தனியான தொப்பை, இது தொப்பை. ஓகேவா? ஸோ ப்ரொட்ரூடிங் ஸ்டமக் அப்படின்னா தொப்பை. அதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்ல போகிறோம்? 2 words, எல்லா வேர்ட்ஸுமே ஃபார் ஃபேட். ஆனால் ப்ரொட்ரூடிங் ஸ்டமக் அப்படின்னு சொல்லும் பொழுது வாட் ஆர் த 2 words அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்ச், பாஞ்சி ஆர் ஓபேஸ், பாஞ்சி ஆர் ஓபேஸ். ஓகே, இது வந்து ப்ரொட்ரூடிங் ஸ்டமக்குக்கு. இப்போ என்ன செய்யணும், கொஞ்சம் வந்து நம்ம ப்ரீவியஸ் ஒன்னை பார்க்கலாம். ஃப்ளாசிட் அண்ட் ஃப்ளாபி அப்படின்னா ஃப்ளஷ், ஹேங்கிங், ஊளைச்சதை. இதை இப்போ கொஞ்சம் அப்படி ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. ஆனால் இப்போ பாட் பெல்லிட் இன்னும் நம்ம பார்க்கல, அதனால இதை நான் ரீகால் பண்ணலை. ஓகே, 5th one, pick out 4 words that describe fat bulky body. அதான் நான் சொன்னேன், ஹைட், வெயிட், ஹோல் பாடியே நல்ல குண்டா இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன வேர்ட்ஸு நம்ம யூஸ் பண்ணலாம்? அதுவும் இங்கே பாருங்கள், 4 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் த 4 words அப்படின்னு பாருங்கள். இப்போ எப்படி வேணால் நம்ம எலிமினேட் செய்யலாம். இப்போ ஃப்ளாசிட் அண்ட் ஃப்ளாபி வராது, ஏன்னா அது ஃப்ளஷ் தொங்கிட்டு ஃப்ளஷ் ஹேங்கிங்னு வந்துடுச்சு. ஆனால் இங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹோல் பாடியே பல்க்கு. ஸோ இது தனித்தனியாக தொங்கலை, அதனால் பியையும் இயையும் நம்ம எடுத்துடுறோம். ஓகேவா? ஸோ இப்போது வேறு என்ன இருக்குது? 1 2 3 4 5. அதில் இப்போ ஸ்டவுட் எடுங்க. ஸ்டவுட் நம்ம எங்கே எடுத்தோம்? ஸோ ஸ்டவுட் எங்கே எடுத்தோம்? கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்தோமா? ஓகே, ADFNG, ADFNG. ஓபேஸ் எதுக்கு எடுத்தோம்? ப்ரொட்ரூடிங் ஸ்டமக்குக்கு எடுத்தோமா? ஓபேஸ் வந்து ப்ரொட்ரூடிங் ஸ்டமக்குக்கு மட்டும் எடுத்தோம். ஸோ இதையும் எலிமினேட் செஞ்சுருங்க. அப்போது ஏ, ஏன்னா நமக்கு 4 words வேணும். ADFG இதெல்லாம் புது வேர்ட்ஸுங்க. உங்களுக்கு புது வேர்ட்ஸை விட அந்த நாலேஜே பார்த்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி நியூ. ஓகே, ரோட்டண்ட், ஸ்டவுட், பாட்லி, corpulent அப்படின்னு சொல்லும் பொழுது it describes a person with a fat or bulky body overall. ஓகேவா? ஃபுல்லாக ஓவராலாக. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு பிக்சரோட நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருவேன், ஷார்ட்ஸில் கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் 6th one, pick out 2 words that describe a person who is short and fat. ஒருத்தர் நம்ம வந்து சித்திரக்குள்ளன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப குள்ளமாகவும் இருக்காரு, குண்டாகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லணும்னா என்ன வார்த்தை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்க்குறோம். சப்பியை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அது வந்து சீக்ஸுக்குன்னு பார்த்துட்டோம். சப்பிங்கிற வேர்டு இட் இஸ் ஒன்லி ஃபார் சீக்ஸ், அதனால் அதை நம்ம எலிமினேட் செஞ்சிடலாம். இங்கே நமக்கு 2 words தான் வேணும். ஓகே, ஸோ இந்த பஃபி எடுத்துருங்க. பஃபியும் நமக்கு ஃபார் பர்டெய்னிங் டு த ஃபேஸ். ஸோ ஐஸ்ன்னு சொல்லிட்டேன், பஃபி ஐஸ். ஸோ அதை நம்ம எடுத்துடலாம். ஓகே, ஸோ ஸ்டவுட், ஸ்டவுட் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் கனெக்டட் வித் த ஸ்டமக் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அதனால் 2 words கேட்டிருக்காங்க. Tubby and podgy means he is a tubby person, he is very podgy அப்படினால் அவர் குள்ளமாகவும் இருக்கிறார், குண்டாகவும் இருக்கிறார் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து திருப்பி திருப்பி நான் தான் சொல்கிறேன், ஒரு ரீடிங் காம்ப்ரஹென்ஷன்லேயோ இல்லைன்னா ஒரு வாட் டு சே இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டெஸ்ட்டில்
ஒரு ஆப்ஷன்ஸ்லேயோ இதெல்லாம் இப்படி க்ளோஸாக இருக்கிற சினானிம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்போ உங்களுக்கு வந்து பர்டிகுலராக இதுதான் ஆன்சர், கீழே இதுதான் இருக்கும். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ நான் கொடுக்குறது எப்போவுமே தப்பாக போகுதுன்னு. அது எதனாலனா இங்கிலீஷில் இந்த குறிப்பிட்ட ஃபேக்ட்டுக்கு குறிப்பிட்ட வேர்டு அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான். ஸோ யூ நீட் டு மாஸ்டர் இட். நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, மினிமம் வொக்காபுலரி எல்லாம் நீங்களே ட்ரை பண்ணியிருப்பீங்க, தனித்தனியாக படித்தெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் ஆஃப்டர் 3 days or 4 days ஃபுல் வேர்ட்ஸ் ஞாபகம் இருக்காது. ஸோ இங்கேயும் அதே தான் ஆகும். அதனால தான் நான் ஒரு வொக்காபுலரி எக்ஸசைஸ் ஒரு மாதிரி நான் கொடுக்குறேன். சிலது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி, சிலது ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ இதில் ஜஸ்ட் பிக் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ டூ தட். Okay, the last set of in this set is pick out 2 words that describe extremely fat. So extremely fat அப்படினு சொல்ற ஒரு question என்னன்னு பாருங்க. Okay, so it is ஏன்னா நிறைய words ரெண்டு இடத்துல வருது. அது என்ன? இது ரொம்ப ஈஸி. overweight and obese. இது நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. obese நிறைய obesity அப்படினு கேள்விப்பட்டிருப்பீங்க. So that talks about extremely fat. Okay, so this is about the 15 synonyms pertaining to fat. But face மட்டும் describe பண்ண fatனா என்னென்ன words, ஸ்டமக்கை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என்ன மாதிரியான வேர்ட்ஸ், ஹோல் பாடியை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா என்ன மாதிரி ஃபேட், அப்படி இப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த செட்டு வந்து பாருங்கள், இட் இஸ் அபவுட் தி சினானிம்ஸ் ஃபார் டீப். ஸோ டீப்புக்கு உரிய சில சினானிம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓகே ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இப்போ சினானிம்ஸ் ஃபார் ஃபேட் பார்த்துருக்கோம். ஸோ சினானிம்ஸ் ஃபார் டீப்பை நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற லிங்க்கை வச்சு கிளிக் பண்ணி பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி இதுக்கு உங்களால் முடிஞ்சதை கொண்டு வாங்க. அடுத்த வொக்காபுலரி கிளாஸில் ஐ வில் பி டிஸ்கஸிங் தி ஆன்சர்ஸ். அது எது கரெக்டு எது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்கலாம். we will learn new words in the next video. I'll meet you in the next video for another set of questions either in vocabulary or in grammar. Till then, I call it a day. Bye. Thank you.